Hello friends. So last ரெண்டு மூணு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து JSON பற்றி பார்த்துருந்தோம், அதே மாதிரி REST API பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன யூஸ் கேஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Retrofit அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்க போகிறோம், அப்படிங்கிற ஒரு லைப்ரரி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த லைப்ரரி வந்து ஆண்ட்ராய்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டோட செப்பரேட் டாபிக் அது வந்து தனி சீரியஸில் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ரெட்ரோஃபிட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அஸ்யூம் யூ ஆல்ரெடி லைக் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் ஜென்ரிக்காக ரெட்ரோஃபிட்னா என்ன, அந்த கெட் கால்ஸ் லைக் போஸ்ட் கால்ஸ் இந்த மாதிரி கால்ஸ்லாம் எப்படி பண்ணணும், ஜேசான்னா என்ன, ரெஸ்ட் ஏபினா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் கேஸ் வேணும் அப்படிங்கிறனால லைக் தியரட்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம ரெஸ்ட் ஏபியை பார்க்கும்போதே பார்த்தோம், பட் ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு சின்ன யூஸ் கேஸ் எடுத்துருக்கோம். இட் மே பி எனிதிங், லைக் நீங்கள் நார்மலாக ஒரு ரியாக்ட் நோட்.js ப்ராஜெக்ட்டில் பண்ணலாம், இந்த மாதிரி எதாவது பண்ணலாம். நம்ம எடுத்த யூஸ் கேஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ அதில் ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி லைக் ரெட்ரோஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெட்ரோஃபிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு HTTP கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் HTTP அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். HTTP கிளைண்ட் அப்படின்னா HTTPயில் நீங்கள் சென்ட் பண்ணுற டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் வேணும், அவன் தான் கிளைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை உங்கள் சிஸ்டம்க்கு எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை உங்கள் சிஸ்டமில் வாங்குறதுக்கு உங்கள் சிஸ்டம் வந்து லைக் இன்டர்நெட்டுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. லைக் யாருக்கு வேணாலும் டேட்டா எங்கே இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு வேலிடான ஒரு இதாக இருக்காது. பட் இது வந்து இந்த டேட்டாவை வந்து யாருனால எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோகால் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் இருக்காது. ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ரேப்பர் எழுதியிருக்கணும். ஒரு HTTP வந்து வாங்குறதுக்கான ஒரு கிளைண்ட் இருக்கணும். அந்த கிளைண்ட்டுக்கிட்ட மட்டும்தான், அந்த கிளைண்ட்டால் மட்டும்தான் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளைண்ட் டேட்டாவை வாங்கி நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளைண்ட் தான் இந்த ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரெஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ HTTP கிளைண்ட் தான், அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட் கிளைண்ட், ரெஸ்ட் ஏபிஐ வாங்குறதுக்கான ஒரு கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஜாவாவுக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதர் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜாவாவுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆப்வியஸாக ஆண்ட்ராய்டில் ஜாவா யூஸ் பண்ணுவோம், ஈவன் காட்லையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து டைப் சேஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைப் சேஃப் அப்படின்னா நம்ம இந்த லைக் இந்த வர கால்ஸோட அந்த டைப் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி, இப்போ இன்டிஜர் வாங்குறீங்க, ஸோ இந்த மாதிரி டைப் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேலிடேட் பண்ணி அந்த சேஃப்டி இதோட நம்மளுக்கு மெக்கானிசமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸிகோ லைப்ரரி தான் இந்த ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது. ஸோ ரெட்ரோஃபிட்டில் வெர்ஷன் 1.x அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 1. something அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ ரெட்ரோஃபிட் 2 வந்து நியூ ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து OKHTTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ அந்த OKHTTP அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் லெவரேஜ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் லேயராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த OKHTTPக்கு மேலே, ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ரெட்ரோஃபிட் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக OKHTTPயில் வந்து நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதணும். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ், இந்த சர்வர் கிளைண்ட் கனெக்ஷன்ஸு, இந்த ரிசீவ் பண்ணுறதுக்கான கோட், இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது இந்த OKHTTPக்கு மேலே ஒரு ரேப்பர் மாதிரி எழுதியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் இட் இது ஒரு நெட்வொர்க்கிங் லேயரை நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ நெட்வொர்க்கிங் லேயர் தான் அந்த டேட்டா வந்து நெட்வொர்க்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த ரெட்ரோஃபிட் வந்து அந்த HTTPலேருந்து வர டேட்டா, ஸோ நம்ம பார்த்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துடணும். எங்கேருந்து டேட்டா வரப்போகுது, யார்கிட்டருந்து வாங்க போகிறோம், என்ன இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா வந்து கொடுக்கும். ஸோ அந்த டேட்டாவை வாங்கி நம்ம வந்து ஒரு ஜாவா கிளாஸ் எழுதியிருப்போம், ஜாவா கிளாஸோ இல்லை டேட்டாவில் காட்லியில் டேட்டா கிளாஸோ எழுதியிருப்போம். அதில் வச்சுருக்க கீஸ்க்கும் அந்த டேட்டா ஏபிஐலேருந்து வர டேட்டாவும் மேப் பண்ணி நம்மளுக்கு மாடலாக வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம JSON ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். ஸோ பிளைன் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நார்மல் நம்ம டேட்டா கிளாஸ், இந்த டேட்டா கிளாஸில் இருக்க டேட்டாவை அங்கேருந்து வர லைக் ஏபிஐலேருந்து வர டேட்டா JSON கிளாஸ், JSON அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். கீ வேல்யூ பேரில் எப்படி இருக்கும், பிராக்கெட்ஸ் எப்படி இருக்கும், அரேஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்படி JSON வர ரெஸ்பான்ஸ், ஸோ ஏபிஐயில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டேட்டா நம்மளுக்கு வந்து JSON ஃபார்மேட்டில் வரும். ஸோ எக்ஸப்ட் அந்த இமேஜ் வர்றது, PDF வர்றது, இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் வர நார்மலாக ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா JSON தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த JSON ரெஸ்பான்ஸை சீரியலைஸ் பண்ணி நம்மளுக்கு மாடல் கிளாஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ரெட்ரோஃபிட்டோட ஒரு பேசிக்கான ஒர்க்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு சீரியலைசபிள் லைப்ரரி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெட்ரோஃபிட் வந்து கிளைண்ட் வந்து டேட்டா வாங்கி கொடுக்கும். அந்த டேட்டாவை நம்மளுக்கு நம்மளோட மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த கன்வெர்ட்டர் வந்து ரெட்ரோஃபிட் கூடயே இருக்குது. லைக் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைப்ரரி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில லைப்ரரிஸில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் அப் அப்படிங்கிறது தான் உங்களோட லைப்ரரி நேமு. ஸோ அதில் தான் வந்து ரெட்ரோஃபிட் அப்படிங்கிற கிளைண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் அப்லேருந்து வருது. ஸ்கொயர் அப்லேருந்து நம்ம 2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது டைரக்ட் கிளைண்ட்டு, இது வந்து கன்வெர்ட்டர் Gson அப்படிங்கிற கன்வெர்ட்டர். ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Gson இல்லாமல் நம்மளுக்கு நிறைய கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா Jackson அப்படிங்கிற ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, மோஷி, ப்ரோட்டோபஃப் அப்படின்னு இருக்குது, வயர், சிம்பிள் XML, இந்த மாதிரி மல்டிபிள் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த Gson அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் சில லைப்ரரிஸில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாகிங் இன்டர்செப்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த OKHTTP3 நீ வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த OKHTTP அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்செப்டார் அப்படிங்களா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட். அப்படின்னா என்னென்னா, லைக் நீங்கள் ஒரு API கால் பண்ணுறீங்க, அந்த API காலுக்கு மிடில் எதர் கிளைண்ட் சைடில் இருக்கிற API காலோ இல்லை சர்வர் சைடில் API காலோ இல்லை ரிசீவர் பண்ணுற API காலோ, ஸோ அந்த ரெண்டில் நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அந்த API கால் அவங்களுக்கு போகிறக்கு முன்னாடி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது லாக் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை அவங்க கொடுக்குற டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா அந்த டேட்டாவை நான் லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து இந்த இன்டர்செப்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்செப்டார் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா லாகிங் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு உங்களோட ஒர்க்கு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்செப்டாரில் 2 டைப் இருக்குது. அப்ளிகேஷன் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது ஒன்று, நெட்வொர்க் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது நம்ம கால் பண்ண முடியாது. ஆட் இன்டர்செப்டார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க் இன்டர்செப்டாரில் வந்து நெட்வொர்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஆட் நெட்வொர்க் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஆட் இன்டர்செப்டார் இல்லை ஆட் நெட்வொர்க் இன்டர்செப்டார். இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ஒரு நியூ அப்படின்ட்டு இப்போ நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு இந்த இந்த ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் நம்ம இப்போ பெருசாக பேச போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து இது எப்படி பண்ணணும், ரெட்ரோஃபிட்னா என்ன, அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம். மற்ற ஆர்கிடெக்சர் லெவலில் வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், API கிளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ ரெட்ரோஃபிட் வந்து API கிளைண்ட். ஸோ அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறனால API கிளைண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம API அந்த ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ்க்கு தேவையான கோட் எல்லாமே நம்ம இங்கே தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கு, மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து இன்டர்நெட் பெர்மிஷனுக்கான கோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். யூசர்ஸ் பெர்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த யூசர்ஸ் பெர்மிஷனில் இன்டர்நெட் பெர்மிஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். build.gradle சேஞ்ச் பண்ணங்காட்டி ஒன்ஸ் சிங்க் பண்ணிக்கணும். இன்கேஸ் இந்த லைப்ரரிஸில் ஏதாவது நம்ம ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து பில்ட் ஆகாது, ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கம்பேனியன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இஸ் ஃபைன். ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுனா போது கம்பேனியன் ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு வேரியபிள் வேணும், விச் இஸ் ரெட்ரோஃபிட் இன்ஸ்டன்ஸ். ரெட்ரோஃபிட். ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெட்ரோஃபிட் நம்மளுக்கு லைப்ரரி ப்ராப்பராக இம்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா இங்கே ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது காட்டும். ஸோ ரெட்ரோஃபிட் இனிஷியலாக இதை வந்து நல் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பேஸ் யூஆர்எல் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பேஸ் யூஆர்எல் கூட நம்ம டேரெக்டாக உள்ளே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. கெட் இன்ஸ்டன்ஸ். இந்த ரெட்ரோஃபிட்டோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட். இந்த ரெட்ரோஃபிட்குள்ளே நீங்கள் டேரெக்டாக வந்து ரெட்ரோஃபிட்டோட கோட் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு பில்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அகெயின் இதோட டைப்பு retrofit.builder.
இந்த ரெட்ரோஃபிட்டோட பில்டர் இதுதான் வந்து பில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம். பில்டர் டாட் ஸோ இது வந்து டேரெக்டாக அசைன் பண்ணிடலாம். இங்கே retrofit builder டாட் பேஸ் யூஆர்எல் வந்து நம்ம கொடுக்கணும். பேஸ் யூஆர்எல் அப்படிங்கிறது நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணுறோம்னா அதோட எண்ட் பாயிண்ட் வேறு, பேஸ் யூஆர்எல் வேறையாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன பேஸ் யூஆர்எல், லைக் எந்த வெப்சைட் நம்ம லாகின் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட்டோட பேஸ் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேக் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக் சர்வரில் நிறையா இருக்குது, லைக் JSON பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரெக் ரெஸ்பான்ஸ், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரெக்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் .in. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸ் யூஆர்எல் இருக்க போகுது. ஸோ இந்த பேஸ் யூஆர்எல் தான் நம்ம வந்து ஹிட் பண்ண போகிறோம். ஸோ இது ஹிட் பண்ணி என்ன வர டேட்டாவை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்வெர்ட்டர் ஆட் பண்ணோம். கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு Gson கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி, Gson வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த Gson கன்வெர்ட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து சஜஷன் காட்டல. ஸோ நம்மளுக்கு பில்ட் டாட் கிரேட்டில் ஏதாவது ஸ்பெல் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபிட்டில் ஆர் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த லைப்ரரி இம்போர்ட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இது சிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த Gson கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சஜஷன்லேயே காட்டியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஜஷன் காட்டும். Gson கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த Gson கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ Gson கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி டாட் கிரியேட், இது வந்து பேஸ் யூஆர்எல் கூட எழுதிடணும். ஸோ இது எழுதிட்டு பில்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இது பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் இந்த 3 ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கும். ஃபைனலாக இந்த இன்ஸ்டன்ஸ் வேணும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ரெட்ரோஃபிட், ஸோ இது வந்து பில்டர், இந்த பில்டர்லேருந்து ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஆல்ரெடி ரெட்ரோஃபிட்டுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ரெட்ரோஃபிட் ஈக்குவல் டு இந்த பில்டர்லேருந்து பில்டு பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுலேருந்து பில்டிங்கை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதவே பண்ணலாம், டேரெக்டாக இதுவே ரிட்டர்ன் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த பில்டர் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த பில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதவே நம்மளுக்கு ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ரெட்ரோஃபிட். ஓகே, ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இதோட ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு ஏபிஐ கிளைண்ட். ஸோ இப்போதைக்கு ரெட்ரோஃபிட்டோட இன்ஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.